சர்வ்லெட் ரெக்வஸ்ட்டோட இந்த சர்வ்லெட் சீரிஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சர்வ்லெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சர்வ்லெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இதில் என்னது கிளைண்ட் ஒரு ரெக்வஸ்ட் அனுப்புவாங்கல்ல, அதில் வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். அதை வந்து சர்வ்லெட் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணோம், சர்வ்லெட் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்டை வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை வந்து இதுக்கு சர்வ்லெட்டுக்கு அனுப்புறது தான் இந்த சர்வ்லெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸோட ஒர்க்கு. இந்த அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன டைப்பில் இருக்குன்னா, கண்டென்ட் டைப்பு, அதில் அந்த இன்ஃபர்மேஷன் என்னென்ன இருக்குன்னா, கண்டென்ட் டைப், அந்த ரெக்வஸ்ட்டோட கண்டென்ட் டைப்பு, கண்டென்ட் லென்த்து, அப்புறமேட்டு பேராமீட்டர் நேமு, பேராமீட்டரோட வேல்யூஸ், அப்புறமேட்டு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன், ஆட்ரிபியூட், அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அதில் இருக்கும். அது குறிப்பிட்ட இது சொல்லுவாங்க, சில இன்ஃபர்மேஷன்லாம் அந்த வந்து வர ரெக்வஸ்ட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரக்கூடிய கிளைண்ட் ரெக்வஸ்ட்லேருந்து ரெக்வஸ்ட் கிட்டேருந்து இந்த சர்வ்லெட் ரெக்வஸ்ட் ஆப்ஜெக்ட் என்ன பண்ணால் சர்வ்லெட் காமிச்சு விடும். இதோட ஒர்க்கு. ஓகேவா. அடுத்து வந்து இதில் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது. அதாவது பேஸ்டான ரெக்வஸ்ட் கொடுக்கறதுக்கு, அப்புறம் அதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்கிறதுக்கு இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. சர்வ்லெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கெட் பேராமீட்டர் ஸ்ட்ரிங் நேம். அதாவது இந்த மெத்தட் எதுக்குன்னா, கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு பேராமீட்டர் நேம் வந்து அனுப்பிவிட்றாங்க. அந்த நேமுக்கான வேல்யூஸ், பேராமீட்டர் வேல்யூஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் பேராமீட்டரோட வேலை. ஓகேவா. அடுத்து கெட் பேராமீட்டர் வேல்யூஸ். இந்த கெட் பேராமீட்டர் வேல்யூஸ் இங்கே பாருங்க, ஸ்ட்ரிங் அரே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இது என்னன்னா கெட் பேராமீட்டர் வேல்யூஸ். அதாவது கிளைண்டோட ரெக்வஸ்ட்லேருந்து ஒரு பேராமீட்டர் நேம் வருது. அதுக்கான அதை பேஸ் பண்ணப்பட்ட எல்லா பேராமீட்டர் வேல்யூஸும் ஒரு அரேவாக வந்து ரிட்டர்ன் பண்ணும். அதான் இந்த கெட் பேராமீட்டர் வேல்யூஸோட வேலை. ஓகேவா. இது மோஸ்ட்லி மல்டி செலக்ட் லிஸ்ட் பாக்ஸில் வந்து மோஸ்ட்லி இது ஒர்க் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அப்புறமேட்டு கெட் பேராமீட்டர் நேம்ஸ், அதாவது எனிமரேஷனாக ரிட்டர்ன் பண்ணும். இது கெட் பேராமீட்டர் நேம்ஸ் வந்து இதோட ஒர்க் என்னென்னா, வரக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட் வந்து இது பண்ணுவாங்க. அதுக்கான பேராமீட்டர் நேம்ஸ், அதாவது லிஸ்ட் ஆஃப் பேராமீட்டர் நேம்ஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் பேராமீட்டர் நேம்ஸோட ஒர்க்கு. ஓகேவா. அடுத்து வந்து கெட்டு கண்டென்ட் லென்த்து. அதாவது இப்போ வந்து ஒரு ரெக்வஸ்ட் வருது, அதில் வந்து சில டேட்டாஸ் இருக்கும், என்டிட்டி டேட்டா இருக்கும். அந்த என்டிட்டி டேட்டாவோட சைஸை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட்டு கண்டென்ட் லென்த்தோட ஒர்க்கு. இப்போ வந்து அந்த கெட்டு கண்டென்ட் லென்த் வந்து இப்போ வந்து ஒரு என்டிட்டி டேட்டாவில் அதுக்கான ஒரு சைஸ் இருக்கும். அந்த ரெக்வஸ்ட்டில் என்டிட்டி டேட்டாக்கான ஒரு சைஸ் இருக்கும். அந்த சைஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் கண்டென்ட் லென்த்தோட மெத்தடோட ஒர்க்கு. இப்போ வந்து அந்த என்டிட்டி டேட்டாவோட சைஸ் தெரியல அப்படின்னா அது வந்து -1 வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. அதான் இந்த கெட் கண்டென்ட் லென்த்தோட ஒர்க்கு. ஓகேவா. அடுத்து கெட்டு கேரக்டர் என்கோடிங். இந்த மெத்தடோட ஒர்க் என்னென்னா, இப்போ வந்து ஒரு இன்புட் ரெக்வஸ்ட் வருது, அந்த இன்புட்டில் இருக்க கேரக்டர் செட்டோட என்கோடிங், அந்த இன்புட் ரெக்வஸ்ட்டோட கேரக்டர் செட் என்கோடிங் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் கேரக்டர் என்கோடிங் மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா. அடுத்து கெட் கண்டென்ட் டைப். அதாவது ஆல்ரெடி நான் பார்த்துருந்தோம்ல, இப்போ வந்து ஒரு கண்டென்ட் டைப்பாக ரெக்வஸ்ட் வரும், ஒரு விதமான கண்டென்ட் டைப்பில் ரெக்வஸ்ட் வரும். அதே மாதிரி நம்ம ரிட்டர்ன் பண்ணுற ரெஸ்பான்ஸும் ஒரு குறிப்பிட்ட கண்டென்ட் டைப்பில் போகணும். அந்த கண்டென்ட் டைப் வந்து அந்த என்டிட்டி டேட்டாவோட கண்டென்ட் டைப்பை வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் கண்டென்ட் டைப்போட ஒர்க்கு. இப்போ வந்து அந்த கண்டென்ட் டைப்பு என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஒரு சில கண்டென்ட் டைப்பு தெரியும், டிஃபைன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக இருக்கும். ஸோ அது தெரியும். சில கண்டென்ட் டைப்பு தெரியவே தெரியாது. அந்த கண்டென்ட் டைப்பு தெரியலனா இது வந்து நல்லன்ற ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா. அடுத்து வந்து கெட் இன்புட் ஸ்ட்ரீம். அதாவது இந்த மெத்தடோட ஒர்க் என்னென்னா, இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த மெத்தடோட ஒர்க். அதாவது ஒரு இன்புட் ஸ்ட்ரீம் வந்து பைனரி டேட்டாவை ரீட் பண்ணும். அது ரெக்வஸ்ட் பாடியில் இருக்க பைனரி டேட்டாவை ரீட் பண்ணும். அந்த இன்புட் ஸ்ட்ரீம் வந்து ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் இன்புட் ஸ்ட்ரீமோட மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா. அடுத்து வந்து கெட் சர்வர் நேம். அதாவது இந்த மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, சர்வரோட ஹோஸ்ட் நேம், அதாவது ரெக்வஸ்ட் வருது, அந்த ரெக்வஸ்ட் வந்து சர்வரோட ஹோஸ்ட் நேம் இருக்கும். அதை ரிட்டர்ன் பண்ணுறது தான் இந்த கெட் சர்வர் நேமோட ஒர்க்கு. ஓகேவா. அடுத்து வந்து கெட் சர்வர் போர்ட். இந்த மெத்தடோட ஒர்க் என்னென்னா, அந்த வரக்கூடிய ரெக்வஸ்ட்டில் சர்வரோட போர்ட் இருக்கும், சர்வர் போர்ட்டோட நம்பர் இருக்கும். அந்த சர்வர் போர்ட்டோட நம்பரை ரிட்டர்ன் பண்ணுறது அந்த கெட் சர்வர் போர்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா.
அதாவது ஒரு இன்டீஜராக வந்து இது பண்ணும், இன்ட்டாக ஒரு இன்ட்டு டைப்பாக ரிட்டர்ன் பண்ணும். அதான் இந்த கெட் சர்வர் போர்ட்டோட ஒர்க்கு. ஓகேவா? சரி, இதில் என்ன பார்த்துருக்கோன்னா சர்வர் ரெக்வஸ்ட்னா என்னென்னு பார்த்துருக்கோம். அந்த சர்வர் ரெக்வஸ்ட்டில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம். அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டு 2 எக்ஸாம்பிள் சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு நார்மல் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துட்டு அப்புறமேட்டு ஹெடர் வரல எல்லா இன்ஃபர்மேஷனும் எப்படி ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிள் வந்து எக்லிப்ஸில் எப்படி பண்ணி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்.